Good morning students. Last class 3.5 முடிஞ்சிருச்சுங்களா? இப்போ next heading பார்த்தீங்கன்னா multiple angle identities and submultiple angle identities. Multiple angle identities and submultiple angle identities. ஓகேவா? சரி, இப்போ first நமக்கு multiple angle என்னன்னா if A is an angle then 2A, 3A, 4A etc. are called a multiple angle of A. ஏன்னா first A இருக்கு, 2A இருக்கு, 3A இருக்கு, 4A. So இப்போ multiple of A. And the angle A by 2, A by 3 etc. are called the submultiple angle of A. அதே நம்ம டிவைட் ஃபார்ம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதை தான் நம்ம என்ன சொல்கிறோங்கவா, submultiple angle. ஓகேங்களா? சரிப்பா, இப்போ ஃபஸ்ட்டு டபுள் மல்டிபிள் ஆங்கிளோடைய ஐடென்டிட்டிஸ் பார்க்கலாம். டபுள் மல்டிபிள் ஆங்கிளோடைய ஐடென்டிட்டிஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு sin 2A ஈக்குவல் டு 2 sin A cos A. இது நம்ம ஃபார்முலாஸை ஃபஸ்ட்டு கொடுத்துட்ருவோம். ஓகேங்களா? இதில் டெரிவேஷன் நம்ம பார்த்துக்கணும்பா, ஏன்னா டெரிவேஷன் சம்டைம்ஸ் உங்களைய ப்ரூஃப் பண்ண சொல்லிடுவாங்க. ஓகேவா? ஸோ ஆனால் இப்போதைக்கு நமக்கு என்ன தேவைன்னா, மெயினாக இந்த ஃபார்முலா தான். sin 2A ஈக்குவல் டு 2 sin A cos A இல்லை sin 2 theta ஈக்குவல், நம்ம ஃபார்முலா புக்கில் எப்படி கொடுத்துருப்போம்னா sin 2 theta ஈக்குவல் டு 2 sin theta cos theta. ஓகேவா? நெக்ஸ்ட்டு y equal to 2x, y equal to sin 2x and y equal to 2 sin x are different. Okay, draw the graphs or identify the difference. இதுக்கு ட்ரா பண்ணி பார்க்கலாம்பா. ஓகேவா? இப்போ நமக்கு அது இம்பார்ட்டன்ட் இல்லை, நமக்கு இதுதான் மெயின். இப்போ ஹரிசானல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்ஸ், அதாவது ஆப்ஜெக்ட் இஸ் ப்ரொஜெக்டட் வித் த ஸ்பீடு u at an angle alpha to horizontal over level ground. The horizontal distance it travels before striking the ground is given formula r equal to u squared sin 2 alpha divided by g. இப்போ ஒரு ஆப்ஜெக்ட், அந்த ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு பொருளோடைய ஸ்பீடு எவ்வளோப்பா u, அதனுடைய ஆங்கிள் எவ்வளோன்னா ஆல்ஃபா. எதை பொறுத்து? நம்ம ஹரிசானல் கிரவுண்ட் லெவல் இருக்கா அதை பொறுத்து. அப்போ the horizontal distance travels before striking the ground. இப்போ பாருங்கள், அதோட ஃபார்முலா r equal to u squared sin 2 alpha divided by g. இப்போ கேபிட்டல் R அது என்னன்னு சொல்லப்பா, u squared divided by g, alpha equal to by 4. by 4னா 45 degree. ஓகேவா? நெக்ஸ்ட்டு மாடலஸ் ஆஃப் sin A cos A எப்படிப்பா சொல்லப்பா, sin 2A டிவைட் மாடலஸ் ஆஃப் sin 2A டிவைட் பை 2 லெஸ் than or equal to 1/2. இதனால் 1 மார்க்கில் கேட்கலாம்ப்பா. ஓகேங்களா? சரி, இந்த சம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இப்போ அடுத்த ஐடென்டிட்டிஸ் பாருங்கள். cos 2A equal to cos squared A minus sin squared A. cos squared A minus sin squared A. இது ப்ரூஃப் பார்த்துக்கணும்பா. அடுத்து cos 2A. ஓகே, அடுத்து tan 2A, 2 tan A minus 1 minus tan squared A. tan 2A equal to 2 tan A divided by 1 minus tan squared A. அடுத்து sin 2A என்ன ஃபார்முலாப்பா, 2 tan A divided by 1 plus tan squared A. இது ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட் பாருங்களே. sin 2A னா 2 tan A divided by 1 minus tan squared A. அதுவே sin 2A னா 2 tan A divided by 1 plus tan squared A. ஓகேவா? நெக்ஸ்ட்டு cos 2A 1 minus sin squared A divided by 1 plus tan squared A. cos 2A equal to 1 minus tan squared A divided by 1 plus tan squared A. ஓகேவா? இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாப்பா. அடுத்து அதிலேயே பவர் ரெடியூசிங் ஐடென்டிட்டிஸ் ஆர் ரிடக்ஷன் ஐடென்டிட்டிஸ் அல்லது இப்போ cos 2Aக்கு நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்பா, 2 cos squared A minus 1. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. cos 2Aக்கு என்ன ஃபார்முலானா 2 cos squared A minus 1. therefore cos squared A equal to எப்படிப்பா, இந்த மைனஸ் 1 லெஃப்ட் சைட்ஸ் கொண்டு வந்துருக்கா, என்ன வந்துடும் 1 plus cos 2A divided by 2. therefore cos squared Aக்கு என்ன ஃபார்முலாப்பா, 1 plus cos 2A divided by 2. ஓகேங்களா? பவர் ரெடியூசிங் ஐடென்டிட்டிஸ். அதே போல் sin squared A, sin squared Aக்கு என்ன ஃபார்முப்பா, 1 minus cos 2A divided by 2.
அடுத்து காஸ் ஸ்கொயர்டு ஏனா 1 ப்ளஸ் காஸ் 2a டிவைட் பை 2 இதெல்லாம் இம்பார்ட்டன்ட்ப்பா. டேன் ஸ்கொயர்டு ஏனா 1 மைனஸ் காஸ் 2a டிவைட் பை 1 ப்ளஸ் காஸ் 2a. நல்லா படிச்சிங்க. இப்போ இந்த ஃபார்முலானா இதுதான் மெயின். இந்த ஃபார்முலா படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? பவர் ரெடியூசிங் ஃபார்முலா இம்பார்ட்டன்ட் இந்த ஹையர் லெவல் மேத்தமெட்டிக்ஸ். அடுத்து ட்ரிபிள் ஆங்கிள் ஐடென்டிட்டிஸ். ட்ரிபிள் ஆங்கிள் ஐடென்டிட்டிஸ் என்ன ஃபார்முலாப்பா? sin 3a equal to 3 sin a minus 4 sin cube a. sin 3a equal to 3 sin a minus 4 sin cube a. ஓகேவா? அடுத்து cos 3a equal to 4 cos cube a minus 3 cos a. 4 cos cube a minus 3 cos a. tan 3a equal to 3 tan a minus tan cube a divide by 1 minus 3 tan squared a. இந்த ப்ரூஃபும் படிக்கணும்பா. ஏன்னா நமக்கு கேட்பாங்க 1 மார்க்கில். இப்போ பாருங்கள் டபுள் ட்ரிபிள் ஐடென்டிட்டிஸ் இருக்குது. நம்ம தனித்தனியாக பார்த்தோங்களா? இப்போ ஒன்றா பார்க்குறோம் பாருங்கள். sin 2aக்கு ஃபார்முலா என்ன? 2 sin a cos a. sin 2aக்கு இன்னொரு ஃபார்முலா 2 tan a divide by 1 plus tan squared a. sin 3aக்கு ஃபார்முலா என்னப்பா? 3 sin a minus 4 sin cube a. அடுத்து cosine, அடுத்து tangent. ஓகேவா? நெக்ஸ்ட்டு half angle identities. half angle identities ஃபார்முலா இது தெரியும். டபுள் ஆங்கிள் ஐடென்டிட்டிஸ் என்னப்பா? sin 2a equal to 2 sin a cos a. அப்போ டிவைட் பண்ணுங்கள். இந்த 2 ரைட் சைடு கொண்டு போயிருங்க. அப்போ sin a equal to இந்த a எங்கேப்பா எடுத்துக்கிறோம்? டீட்டா. இங்கே ஆக்சுவலி இங்கே 2aங்கிறது டீட்டாவா? அந்த டீட்டாலேருந்து தான் நம்ம 2 எடுக்கிறோம். அப்போ ரைட் சைடு கொண்டு போகும்போது ரைட்டில் எங்கே டீட்டா இருக்கோ அதில் தான் நம்ம டிவைட் பண்ணணும். இப்போ பாருங்கள் நம்ம டக்குன்னு என்ன பண்ணுவோம்? இது கொண்டு 2 எங்கே கொண்டா 2 கேன்சல் பண்ணக்கூடாது. இதில் ஏக்கு எங்கே இருக்கோ அங்கே தான் கொண்டு வரும். அப்போ இங்கே ஏ ரீப்ளேஸ் டு டீட்டா. அப்போ நம்ம என்ன சொல்லலாம்ப்பா? 2 sin டீட்டா பை 2 cos டீட்டா பை 2. அடுத்து cos 2a equal to cos squared a minus sin squared a. அப்போ இதை எப்படி பார்த்தலாம்? cos a equal to cos squared theta divided by 2 minus sin squared theta by 2. அதே போல் இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே டிவைட் பண்ணி போட்டுருப்பா. ஓகேங்களா? இப்போ எக்ஸசைஸ்க்கு போகலாங்களா? எக்ஸசைஸ் 3.5. ஸோ அப்போ நம்ம லாஸ்ட் பார்த்துட்டு இது எக்ஸசைஸ் 3.4 தான் பார்த்துருக்கோம். இப்போ எக்ஸசைஸ் 3.5. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 3.5. ஓகேங்களா? அந்த ஃபார்முலாஸ்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. அந்த ஃபார்முலா எழுதும்போது சைடில் எழுதி வச்சிங்க. நோட்டில் நீங்கள் நோட் பண்ணும்போது இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் சைடில் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் cos 2a. a லைஸ் இன் த ஃபஸ்ட் குவாட்ரண்ட். என்ன கண்டுபிடிக்கணும்பா? cos 2aயோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். அந்த ஏவோட வேல்யூ எந்த குவாட்ரண்டில் இருக்குன்னா ஃபஸ்ட் குவாட்ரண்டில் இருக்குது. தென் cos a equal to cos 15 divided by 17. அடுத்து sin a equal to 4 divided by 5. tan a equal to 16 divided by 63. ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட்டு cos a. cos a equal to 15 divided by 17. இப்போ இதில் போய் சப்ஸ்டிட் பண்ணுவோம். a b c. ஓகேவா? cos theta நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வரணும்பா? adjacent டிவைட் பை ஆப்போசிட். அப்போ இது ஆப்போசிட்டு. ஆப்போசிட் டிவைட் பை ஆப்போசிட் டிவைட் பை அட்ஜசன்ட் டிவைட் பை ஹைப்போடெனிஸ். அடுத்துள்ள பக்கம் டிவைட் பை கர்ணம். அப்போ அடுத்துள்ள பக்கம் எதுப்பா? 15. இதான் பிசி தான் அடுத்துள்ள பக்கம். இது 17. இப்போ இது வேணும்னு என்ன பண்ணணும்? இதை ஸ்கொயர் பண்ணி இதுலேருந்து இந்த பார்ட்டை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். இப்போ இதை ஸ்கொயர் பண்ண என்னப்போ வரும்? அப்போ பிசி வேணும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 17 ஸ்கொயர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 15 ஸ்கொயர். அப்போ 289 மைனஸ் 225 ஸ்கொயர் ரூட் இது சப்ட்ராக்ட் பண்ணோம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 64 ஈக்குவல் டு 64க்கு ரூட் எடுத்தோம்னா 8. ஓகேவா? அப்போ cos a ஓகே. அப்போ sin a ஆப்போசிட் டிவைட் பை ஹைப்போடெனிஸ். ஆப்போசிட் எவ்வளோப்பா? 8. இப்போ 8 டிவைட் பை 17. therefore cos 2a equal to என்ன ஃபார்முலாப்பா? cos squared a minus sin square. ஃபார்முலா பார்த்தீங்களா? cos 2a cos squared a minus sin square a. இப்போ cos a ஓட வேல்யூ என்னப்பா? 15 divided by 17 whole square minus sin theta வேல்யூ 8 divided by 17 whole square. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா
225 divided by 289 minus 64 divided by 289. இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 161 divided by 289. ஓகே, அடுத்து sin A equal to 4 by 5 sin A. இப்போ cos 2A equal to 1 minus 2 sin squared A. cos 2A என்னென்ன ஃபார்முலாப்பா 1 minus 2 sin squared A. ஏன் இந்த ஃபார்முலா எடுத்துக்கிறோம், நமக்கு sin A ஓட வேல்யூ தெரியும். அப்போ 1 minus 2 sin squared A. இப்போ 1 minus 2 sin A ஓட வேல்யூ என்னப்பா 4 divided by 5 whole square. அப்போ 1 minus 2 ஆஃப் ஸ்கொயர் பண்ணோம்னா 16 divided by 25. இப்போ அதை கேன்சல் பண்ண முடியாது. அப்போ 1 minus 32 divided by 25. ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 25 minus 32 equal to minus 7 by 25. cos 2 ஓட வேல்யூ என்னப்பா minus 7 by 25. அடுத்து tan A equal to 16 divided by 63. இப்போ cos 2A ஃபார்முலா என்னப்பா 1 minus tan squared A divided by 1 plus tan squared A. இப்போ 1 minus tan squared A ஓட வேல்யூ என்னப்பா 16 divided by 63. அடுத்து cos 2A ஓட வேல்யூ 16 divided by 63 whole square. tan squared. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. இது சிம்பிளிஃபை பண்ண நமக்கு எவ்வளோ கிடைக்கும்பா 3713 divided by 4225. ஓகேவா? அது செகண்ட் சம் பாருங்கப்பா. if theta is an acute angle then find acute angle தெரியும் குறுங்கோணம் obtuse விரிகோணம், அது below 90 acute angle. ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு sin y by 4 minus theta by 2 when sin theta equal to 1 divided by 25, then cos y by 4 plus theta by 2 when theta is sin theta equal to 8 by 9. ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு given sin theta equal to 1 divided by 25 to find sin theta என்ன கண்டுபிடிக்கணும், இதான் ஃபைண்ட் அவுட் பண்ணணுங்களா? சரி, ஃபஸ்ட்டு cos 2A என்ன பண்ணுறதுன்னு தெரியுதுங்களா? cos நமக்கு தேவை என்னது அக்யூட் ஆங்கிள் ஃபைண்ட் பண்ணுமா? இப்போ cos 2A ஈக்குவல் டு, சரி இது எப்படி சார் அப்படின்னா நல்லா கவனிச்சிங்கப்பா. cos 2A நமக்கு கொடுத்துருக்காங்க, அதுவுமே எதுவுமே கொடுக்கல. now cos 2 theta cos 2 of by 4 minus theta by 2 equal to, அப்போ ஒன்றும் இல்லைப்பா, இது ரொம்பனா புதுசானா யோசிக்க வேணாம். இப்போ இந்த 2 மல்டிப்ளை பண்ணால் வந்துடும் by 2 minus theta அப்படின்னு இருக்குங்களா? இப்போ நான் சைன் டீட்டாவை நல்லா கவனிச்சிங்கப்பா. சைன் டீட்டாவை நான் எப்படி சொல்லலாம்ப்பா, நீங்கள் இப்படி போகக்கூடாது, இப்படி வாங்கப்பா. சைன் டீட்டா ஈக்குவல் டு 1 by 25ன்னு கொடுத்துருக்கானுங்களா? அப்போ இந்த சைன் டீட்டாவை நான் எப்படி சொல்லலாம், காஸ் ஆஃப் பை 2 மைனஸ் டீட்டான்னு சொல்லலாமா? காஸ் ஆஃப் பை 2 மைனஸ் டீட்டா. ஓகேவா? சரி, இப்போ வாங்க காஸ் 2 டீட்டாவுக்கு என்ன ஃபார்முலாப்பா? காஸ் 2 டீட்டானா 1 minus 2 sin square theta. நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம், sin theta equal to 1 by 2, அதை பேஸ் பண்ணி தான் நம்ம கொண்டு வரணும். இப்போ கண்டுபிடிக்க வேண்டியது find sin theta. சரி, கொஸ்டின் எதுவும் மிஸ்ஸிங் இல்லையே, கரெக்டு தான். காஸ் சரி என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணும்பா, sin by 4 இதோட வேல்யூ தானே கண்டுபிடிக்கணும். sin by 4 minus theta by 2 அதான் கண்டுபிடிக்கணுங்களா? சரி, ஓகே. இப்போ நீங்கள் இதெல்லாம் வேண்டாம்பா. sin theta நான் எப்படி சொல்லலாம், cos by 2 minus டீட்டான்னு சொல்லலாம். ஏன்னா தெரியும் 90னா சேஞ்ச், அப்போ sin theta அந்த ஃபார்முலாப்பா. சரி, இப்போ ஃபஸ்ட்டு cos 2 theta equal to 1 minus 2 sin square theta. cos 2 theta equal to 1 minus 2 sin square theta. அப்போ therefore cos 2 theta சரி 1 minus
2 sin square டீட்டாவோட வேல்யூ இங்கே என்னப்பா பை பை 4 மைனஸ் டீட்டா பை 2 ஈக்குவல் டு இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கப்பா ஒன்றும் இல்லைப்பா இந்த இடத்துல என்ன பண்ணுறோம்னா இங்கே நம்ம sin டீட்டா ஈக்குவல் டு 1/25ங்களா இப்போ டீட்டாவோட வேல்யூ இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்கோம் ஃபஸ்ட் சம்மில் பை பை 4 மைனஸ் டீட்டா பை 2 ஸோ நான் இப்போ காஸ் 2 டீட்டாவை எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு ஓகேவா காஸ் 2 டீட்டாவை எடுத்துக்கிட்டோம்னா டீட்டா ரீப்ளேஸ்டு பை பை 4 மைனஸ் டீட்டா பை 2 இந்த 2 மல்டிப்ளை பண்ணோம்னா பை பை 2 மைனஸ் டீட்டா therefore sin டீட்டா 1/√20 1 டிவைட் பை 25 இது கொடுத்துட்டான் இப்போ காஸ் 2 டீட்டாவுக்கு என்ன ஃபார்முலாப்பா 1 மைனஸ் 2 sin ஸ்கொயர் டீட்டா ஓகேவா இப்போ 1 மைனஸ் 2 sin ஸ்கொயர் டீட்டா வேல்யூ என்னப்பா பை பை 4 மைனஸ் டீட்டா பை 2 ஈக்குவல் டு காஸ் 2 டீட்டா வேல்யூ என்னப்பா கண்டுபிடிச்சிருக்காங்க 1 டிவைட் பை 25 ஓகேவா இப்போ பாருங்கள் அப்போ 2 இந்த மைனஸ் டம் ரைட் சைட் கொண்டு வந்துருங்கப்பா இந்த மைனஸ் 2 sin ஸ்கொயர் டீட்டா வந்து லெஃப்ட் சைடு கொண்டு வந்துருங்க ரைட் சைடு கொண்டு போய்ட்டு என்ன வந்துடும் நமக்கு ப்ளஸ்ஸாக மாறிடுங்களா அப்போ இந்த டேர்மை ரைட் சைடு கொண்டு வந்து என்ன ஆயிரும் 2 sin ஸ்கொயர் பை பை 4 மைனஸ் டீட்டா பை 2 இப்போ இந்த டேர்ம் லெஃப்ட் சைடு கொண்டு வந்துருங்க அப்போ 1 மைனஸ் 1 டிவைட் பை 25 இப்போ இதை சப்ராக்ட் பண்ணோம்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 25 மைனஸ் 1 therefore 24 டிவைட் பை 25 ஓகேவா நமக்கு சைன் மட்டும்தான் வேணும் ஸோ சைன்ஸ் 2 ரைட் சைடு கொண்டு போயிருங்கப்பா இப்போ 2 ரைட் சைடு கொண்டு போனோம்னா இங்கே மல்டிப்ளிகேஷனாக இருக்குது ரைட் சைடு போனுச்சுன்னா டிவைடில் வந்துடும் அப்போ இந்த 2க்கு 24 கேன்சல் பண்ணால் 12 அப்போ 12 டிவைட் பை 25 இப்போ நமக்கு சைன் டீட்டா தான் வேணும் ஆனால் இங்கே என்னப்பா இருக்குது சைன் ஸ்கொயர் அப்போ டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைடு அப்போ என்ன வந்துடும் இந்த ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 12 டிவைட் பை 25 12க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 12 எப்படி பார்த்துலாம் 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3 அப்போ 2√3 25 ரூட் எடுத்தோம்னா 5 therefore sin பை 4 மைனஸ் டீட்டா பை 2ஓட வேல்யூ என்னப்பா 2√3 டிவைட் பை 5 ஓகேவா அடுத்து நெக்ஸ்ட்டு sin டீட்டா ஈக்குவல் டு 8/9 to find cos பை 4 ப்ளஸ் டீட்டா பை 2 டீட்டா டிவைட் பை 2 இப்போ we know that இப்போ நான் என்ன பண்ணுறேன் காஸ் 2 டீட்டா இருக்குங்களா காஸ் டீட்டாக்கு பதிலாக என்னப்பா இருக்குது பை 4 ப்ளஸ் டீட்டா பை 2ன்னு எடுத்துக்கிறேன்ப்பா காஸ் 2 ஆஃப்னு அப்போ இந்த 2 உள்ளார மல்டிப்ளை பண்ணோம்னா பை 2 ப்ளஸ் டீட்டா ஈக்குவல் டு 90னா சேஞ்ச் ஆர் நோ சேஞ்ச் அப்போ காஸ் சைன் டீட்டா பை 2 ப்ளஸ் டீட்டானா செகண்ட் குவார்ட்டரில் எது பாசிட்டிவ் சைனும் கொசிக்கன் மட்டும் பாசிட்டிவ் அப்போ இங்கே காசு இருக்குது அப்போ மைனஸ் சைன் டீட்டா வேல்யூ என்னப்பா கொடுத்துருக்கான் 8/9 therefore மைனஸ் 8/9 அப்போ இது எதனுடைய வேல்யூப்பா காஸ் 2 ஆஃப் பை 4 ப்ளஸ் டீட்டா பை 2 ஓட வேல்யூ என்னப்பா மைனஸ் 8/9 ஓகேவா we know that cos 2 டீட்டா ஈக்குவல் டு 2 cos ஸ்கொயர் டீட்டா மைனஸ் 1 ஓகேவா இப்போ 2 cos ஸ்கொயர் டீட்டா வேல்யூ என்னப்பா பை 4 ப்ளஸ் பை டீட்டா பை 2 மைனஸ் 1 ஈக்குவல் டு காஸ் 2 டீட்டா வேல்யூ என்னப்பா கண்டுபிடிச்சிருக்கோம் மைனஸ் 8/9 ஓகேவா இப்போ வேறு ஒன்றும் இல்லைப்பா இதை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணுங்கள் இந்த மைனஸ் 1 ரைட் சைடு கொண்டு போயிருங்க மைனஸ் 1 ரைட் சைடு சொன்னால் ப்ளஸ் அப்போ 1 மைனஸ் 8/9 கிராஸ் மல்டிப்ளேஸ் பண்ணோம்னா 9 மைனஸ் 8 டிவைட் பை 9 therefore 1 டிவைட் பை 9 ஓகேவா இப்போ 2 ரைட் சைடு கொண்டு இங்கே லெஃப்ட் சைடு வந்து மல்டிப்ளிகேஷனாக இருக்குது ரைட் சைடு வந்துச்சுன்னா என்னவா பாரும் டிவைடில் வந்துடும் அப்போ காஸ் ஸ்கொயர் பை 4 ப்ளஸ் டீட்டா பை 2 ஈக்குவல் டு 1 டிவைட் பை 9 இன்ட்டு 2 therefore 1 டிவைட் பை 18 இப்போ காஸ் ஆஃப் ஸ்கொயர் டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைடு அப்போ காஸ் ஆஃப் பை 4 ப்ளஸ் டீட்டா பை 2 ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 டிவைட் பை 18க்கு ரூட் எடுத்தால் என்னப்போ வரும் 3 இன்ட்டு 3 இன்ட்டு 2 அப்போ டபுள் 3ங்களா அப்போ 3√2 therefore cos of by 4 plus theta by 2 equal to 1 divided by 3√2 okay next
தேர்டு சம், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்ப்பா. இஃப் cos theta equal to 1/2 of a plus 1/a, show that cos 3 theta equal to 1/2 of a cube plus 1/a cube. 1/2 of a cube plus 1/a cube. ஓகேவா? சரி, given cos theta ஓட வேல்யூ என்னப்பா கொடுத்துருக்கான்? 1/2 of a plus 1/a அப்படியே எழுதிக்கிறோம்பா. இப்போ cos cube thetaவுக்கு என்ன ஃபார்ம்? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன தெரியணும்? we know that cos, நல்லா கவனிச்சிங்கப்பா, cos cube thetaக்கு நமக்கு என்ன ஃபார்முலானா cos இதனால் cube root on both side. ஏங்க சார் நமக்கு cos 3 theta இருக்கனால நான் ஃபார்முலா ஃபைண்ட் அவுட் கொண்டு வந்துடுறேன். அதனால் cube root on both sides. அப்போ என்ன வந்துருப்பா? cos cube theta equal to 1/2 of a plus 1/a whole power 3. ஓகேவா? அப்போ என்ன வந்துருப்பா? 1/8 of a plus 1/a whole power 3. அதாவது a plus 1/a மட்டும் whole power 3. இப்போ 1/8 இது என்ன ஃபார்முலாப்பா? a plus b whole power 3. இப்போ ஃபார்முலா என்னப்பா வரும்? a cube plus b cube plus 3a squared b plus 3a b squared. அந்த ஃபார்முலாப்பா. ஓகேவா? இப்போ பாருங்க, a cube னா a cube ஓகே, plus 1/b cube 1/1. ஃபார்முலா என்னன்னா நல்லா கவனிச்சிங்கப்பா, a plus b whole power 3க்கு என்ன ஃபார்முலானா a plus b whole power 3. இப்போ ஃபார்முலா a cube plus b cube plus 3a squared b plus 3a b squared. இது ஃபார்முலா. இப்போ இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா a cube plus b cube இது ரெண்டுலையும் என்னப்பா காமனாக இருக்குது? 3ab காமனாக இருக்குங்களா? அப்போ இதில் என்ன மிஸ்ஸிங்? a plus இதில் என்ன மிஸ் ஆகுது? b. அப்போ இந்த ஃபார்முலா தான் நமக்கு மெயின். என்னது? a cube plus b cube plus 3ab of a plus b. இதுதான் ஃபார்முலாப்பா. இப்போ பாருங்கள், 1/8 a cube plus b cube plus 3ab. 3 a ஓட வேல்யூ a, b ஓட வேல்யூ 1/a of a plus b. அப்போ a plus 1/a. ஓகேவா? அந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. அப்போ 1/8 a cube plus 1/a cube plus 3 of இந்த a கேன்சல் ஆயிரும். அப்போ 3 of a plus 1/a. இது எதனுடைய வேல்யூப்பா? cos cube theta வேல்யூ. அப்போ cos 3 theta வேல்யூ என்ன ஃபார்முலாப்பா? இது ஃபார்முலா இம்பார்ட்டன்ட்ப்பா. 4 cos cube theta minus 3 cos theta. cos 3 thetaவுக்கு என்ன ஃபார்முலாப்பா? 4 cos cube theta minus 3 cos theta. இப்போ இதில் போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்கப்பா. ஏன் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணும்பா? cos 3 theta வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். அப்போ cos 3 theta என்ன ஃபார்முலா? 4 cos cube theta minus 3 cos theta. அப்போ 4 of 1/8 எப்படிப்பா? cos cube theta வேல்யூ தான் 1/8 a cube plus 1/a cube 4. ஓகே, cos cube theta வேல்யூ இதுதான். அப்போ a cube plus b cube அதாவது 1/a cube plus 3 of a plus 1/a of minus 3 cos theta வேல்யூ என்னப்பா? 1/2 of a plus 1/a. இந்த ஸ்டெப் புரியுதுங்களா? இந்த ஃபார்முலா போய் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். ஓகேவா? இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். எப்படி சார் சிம்பிளிஃபை? இந்த 8ஐ வெளியே எடுத்துட்டோம்னா 4ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ 4/8 a cube plus 1/a cube. மறுபடியும் இந்த 4 மல்டிப்ளை பண்ணால் 12/8 a plus 1/a. அகைன் minus 3 into 1/2 னா minus 3/2 of a plus 1/a. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதை சிம்பிளை பண்ணோம்னா 1/2 of a cube plus 1/a cube. இதை சிம்பிளை பண்ணோம்னா 4ஆல் டிவைட் பண்ணோம்னா 3/2 of a plus 1/a minus 3/2 a plus 1/a. இது அப்படி தான். இப்போ பாருங்கள், இது ரெண்டையும் கேன்சல் பண்ணலாமாப்பா? ப்ளஸ் 3/2 of a plus 1/a minus 3/2 of a plus 1/a.
இப்போ இது ரெண்டு சிம்பிள் இப்போ கேன்சல் பண்ணிட்டா மீதி என்னப்பா இருக்கும் 1/2 ஆஃப் ஏ கியூப் ப்ளஸ் பி 1 a cube plus 1/a cube RHS. Therefore LHS equal to RHS. LHS equal to RHS. அது ரொம்ப important பா. Next fourth sum பா. Proof that cos 5 theta equal to 16 cos power 5 theta minus 20 cos cube theta plus 5 cos theta. 5 cos theta. சரி இதை நம்ம ப்ரூஃப் பண்ணணும் ஓகேவா. இப்போ ஃபஸ்ட்டு இது பவர்ப்பா 5ங்கிறது பவர். அப்போ நல்லா கவனிச்சிங்கப்பா காஸ் பவரில் சாரிப்பா இங்கே என்ன இருக்குது காஸ் 5 தீட்டான்னு தானே இருக்குது. இப்போ காஸ் 5 தீட்டானா எப்படிப்பா ஸ்ப்ளிட் பண்ணலாம் காஸ் ஆஃப் 2 தீட்டா ப்ளஸ் 3 தீட்டா ஏன்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 5 தீட்டா கிடச்சிரும் ஓகேங்களா. இது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்களா. அப்போ காஸ் 5 தீட்டா இது பவர்லப்பா காஸ் 5 தீட்டா எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறேன் காஸ் ஆஃப் 2 தீட்டா ப்ளஸ் 3 தீட்டா. இப்போ இது என்ன ஃபார்முலாப்பா காஸ் ஏ ப்ளஸ் பிக்கு காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பிக்கு என்ன ஃபார்முலா காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பி. இப்போ என்ன வரும்பா காஸ் ஏ என்ன வந்துடும் காஸ் 2 ஏக்கு பதிலாக 2 தீட்டா பிக்கு பதிலாக 3 தீட்டா. அப்போ காஸ் 2 தீட்டா காஸ் 3 தீட்டா மைனஸ் சைன் 2 தீட்டா சைன் 3 தீட்டா. cos 2 theta cos 3 theta minus sin 2 theta sin 3 theta. இப்போ cos 2 thetaவுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா 2 cos square theta minus 1 நல்லா கவனிச்சிங்கப்பா cos 2 theta replace to 2 cos square theta minus 1. cos 3 thetaவுக்கு என்ன ஃபார்முலாப்பா 4 cos cube theta minus 3 cos theta 4 cos cube theta minus 3 cos theta ஓகேவா. 2 cos square thetaங்கிறது cos 2 thetaக்கு பதிலாக நம்ம இந்த ஃபார்முலா எழுதியிருக்கோம் cos 2 thetaக்கு பதிலாக 2 cos square theta minus 1 cos 3 theta ஈக்குவல் என்ன சொல்லலாம் 4 cos cube theta minus 3 cos theta மைனஸ் sin 2 thetaவுக்கு என்ன ஃபார்முலாப்பா 2 sin theta cos theta 2 sin theta cos theta. அடுத்து sin 3 thetaவுக்கு என்ன ஃபார்முலானா 3 sin theta minus 4 sin cube theta 3 sin theta minus 4 sin cube theta ஓகேவா. சரிப்பா இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்களே இதை எடுத்து இந்த மல்டிப்ளை பண்ணுங்கள் 2 cos square theta into 4 cos cube theta மல்டிப்ளை பண்ணோம்னா 2 into 4 8 cos square theta into cos cube theta மல்டிப்ளை பண்ணோம்னா பேஸ் ஈக்குவல்லாம் பவர் ஆட் பண்ணிக்கலாங்களா. அப்போ என்ன பண்ணுறோம் cos power 5 theta அகெயின் இதை எடுத்து இதை மல்டிப்ளை பண்ணுங்கப்பா 2 cos square theta into minus 3 cos theta னா minus 6 cos cube theta ஓகேவா. அகெயின் மைனஸ் 1 இன்ட்டு இதை மல்டிப்ளை பண்ணுங்கள் மைனஸ் 1 இன்ட்டு 4 cos cube theta மைனஸ் 4 cos cube theta அகெயின் மைனஸ் எடுத்து இதை மல்டிப்ளை பண்ணோம்னா ப்ளஸ் 3 cos theta ஓகேவா. சரி அடுத்து இந்த டைம் எடுத்து மல்டிப்ளை பண்ணுங்கப்பா 2 sin theta cos theta இன்ட்டு 3 sin theta னா மைனஸ் 6 sin square theta cos theta அகெயின் இந்த டைம் எடுத்து இதை மல்டிப்ளை பண்ணுங்க மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் 4 ப்ளஸ் 8 sin power 4 theta cos theta நல்லா கவனிச்சிங்க பொறுமையாக கவனிங்கப்பா ஓகேவா. நெக்ஸ்ட்டு இந்த டைம் 8 cos power 5 theta minus 6 cos cube theta minus 4 cos cube theta plus 3 cos theta. இப்போ வேறு ஒன்றும் இல்லைப்பா இந்த sin square theta நான் என்னென்னு சொல்கிறேன்னா 1 minus cos square thetaன்னு சொல்கிறோம் minus 6 of 1 minus cos square theta cos theta plus 8 cos theta இந்த sin power 4 theta எப்படிப்பா சொல்லலாம் sin squared theta whole squared அப்போ sin power 4 theta. இப்போ இந்த sin squared theta நான் என்னென்னு சொல்லலாம் 1 minus cos squared thetaன்னு சொல்லலாம் 1 minus cos squared theta அப்போ 1 minus cos squared theta whole square ஓகேவா. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டெப்னா அப்படியே தான் வரும்பா 8 cos power 5 theta minus 6 cos cube theta minus 4 cos cube theta plus 3 cos theta minus 6 into 1 6 cos theta minus 6 cos theta into minus cos square theta plus cos cube theta plus இந்த 8 into 1 மல்டிப்ளை சாரி அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் 8 cos d இந்த இடத்துல 0 இல்லைப்பா டீட்டா நல்லா கவனிச்சிங்கப்பா இது 0 இல்லை டீட்டா. அப்போ 8 cos theta 1 இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணுங்கப்பா a minus b ஹோல் ஸ்கொயர்டுங்களா. அப்போ a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab
அப்போ என்ன வந்துடும் ஏ ஸ்கொயர்னா 1 ப்ளஸ் பி ஸ்கொயர்னா காஸ் பவர் 4 டீட்டா மைனஸ் 2ab 2 காஸ் ஸ்கொயர் டீட்டா. ஓகேவா? நெக்ஸ்ட்டு மீதி எல்லா ஸ்டெப்பும் அப்படியே எழுதிடுறோம். நல்லா கவனிச்சிங்கப்பா. எல்லாத்தையும் அப்படியே எழுதிடும். 8 காஸ் பவர் 5 டீட்டா மைனஸ் 6 காஸ் கியூப் டீட்டா மைனஸ் 4 காஸ் கியூப் டீட்டா ப்ளஸ் 3 காஸ் டீட்டா மைனஸ் 6 காஸ் டீட்டா அடுத்து ப்ளஸ் 6 காஸ் கியூப் டீட்டா ப்ளஸ் 8 காஸ் டீட்டா இன்ட்டு 1 8 காஸ் டீட்டா 8 காஸ் டீட்டா இன்ட்டு காஸ் பவர் 4 டீட்டானா 8 காஸ் பவர் 5 டீட்டா 8 காஸ் டீட்டா இன்ட்டு மைனஸ் 2 காஸ் ஸ்கொயர் டீட்டானா மைனஸ் 16 காஸ் கியூப் டீட்டா மைனஸ் 16 காஸ் கியூப் டீட்டா. இப்போ பாருங்கள் இதை சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு பாருங்கப்பா. ஏதாச்சும் கேன்சல் பண்ண முடியுமா? 8 காஸ் பவர் 5 டீட்டா ப்ளஸ் 8 காஸ் பவர் 5 டீட்டா 16 காஸ் பவர் 5 டீட்டா. ஓகேவா? நெக்ஸ்ட்டு காஸ் கியூப் டீட்டா எடுத்துங்கப்பா. மைனஸ் 6 காஸ் கியூப் டீட்டா மைனஸ் 4 காஸ் கியூப் டீட்டா ப்ளஸ் 6 காஸ் கியூப் டீட்டா. அப்போ இதுக்கும் இந்த டேர்ம் கேன்சல் பண்ணிடலாமாப்பா? கேன்சல் ஆகிரும். அடுத்து மைனஸ் 16 காஸ் கியூப் டீட்டா மைனஸ் 4 காஸ் கியூப் டீட்டானா மைனஸ் 20 காஸ் கியூப் டீட்டா. ரிமைனிங் என்னப்பா இருக்குது? 3 காஸ் டீட்டா ப்ளஸ் 8 காஸ் டீட்டா அப்போ 11 காஸ் டீட்டா மைனஸ் 6 காஸ் டீட்டானா 5 காஸ் டீட்டா. ஓகேவா? ஸோ இதான் நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது RHS. ஓகேங்களாப்பா? நெக்ஸ்ட்டு ப்ரூஃப் தட் sin 4 alpha. Proof that sin 4 alpha equal to 4 tan alpha into 1 minus tan squared alpha divided by 1 plus tan squared alpha whole square. இதான் ப்ரூஃப் பண்ணும்பா. ஓகேவா? ஃபஸ்ட்டு நான் என்ன எடுத்துக்கிறேன்? RHS எடுத்துக்கிறேன்ப்பா. 4 tan alpha into 1 minus tan squared alpha divided by 1 plus tan squared alpha whole square. ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு 2 வேறு ஒன்றும் இல்லைப்பா. இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த 4 tan alpha இருக்குங்களா அதை 2 into 2 tan alphaன்னு ஸ்ப்ளிட் பண்ணுறேன்ப்பா. ஓகேவா? 2 into 2 tan alpha. இந்த ஸ்கொயர் டினாமினேட்டர் ஸ்கொயரில் இருக்குங்களா அப்போ 1 plus tan squared alpha கீழே 1 plus tan squared alpha. அப்போ இதையும் இந்த ஸ்கொயரை ஒரு வாட்டி ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். இப்போ இது பார்த்தா புரியும்னு நினைக்கிறேன்ப்பா. இந்த 4 tan alpha நான் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறேன்? 2 into 2 tan alpha divided by 1 plus tan squared alpha மட்டும் எடுத்துக்கிறேன் into 1 minus tan squared alpha divided by 1 plus tan squared alpha. ஓகேவா? இப்போ பாருங்கள் இதை சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு பாருங்கப்பா. இது எதனுடைய ஃபார்முலா? sin 2 alpha. நல்லா கவனிச்சிங்க. இது எதனுடைய ஃபார்முலா? sin 2 alpha. இது எதனுடைய ஃபார்முலா? cos 2 alpha. அந்த ஃபார்முலா பார்த்தோம் பார்த்தீங்களா? மல்டிபிள் ஆங்கிள் அந்த ஃபார்முலா sin 2 alpha cos 2 alpha. ஓகேவா? இது எப்படி சார் sin 4 alphaன்னு வந்துச்சு? சிம்பிள். sin 2 dA எப்படி சொல்லலாமா? நல்லா கவனிச்சிங்க. sin 2a ஓகே ஃபார்முலா என்னப்பா? 2 sin a cos a. இது ஃபார்முலா. ஓகேங்களா? இது நமக்கு தெரியும். ஓகேவா? sin 2a ஓகே என்ன ஃபார்முலா? 2 sin a cos a. இது எதனுடைய ஃபார்முலா? sin 2a. அப்போ பாருங்கள் இங்கே ஏவோட வேல்யூ 2aன்னு இருந்துச்சுன்னா இங்கே என்னப்பா இருக்குது? ஏன்னு இருக்குங்களா? இப்போ எனக்கு இங்கே என்ன இருக்குது? a 2 alpha 2 alpha. அப்போ இங்கே என்ன வந்துடுமா? 2 into 2 alpha வந்துடுமா? நல்லா கவனிங்கப்பா. இங்கே sin 2a equal to 2 sin a cos a. இது எப்போ இங்கே 2aன்னு இருந்துச்சுன்னா இங்கே a. அப்போ இங்கே ஒரு மடங்கு இருந்துச்சுன்னா இங்கே 2 மடங்குங்களா? அப்போ இங்கே 2 மடங்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்கே 2 போட்டுங்க. 2a 2a. அப்போ ஏக்கு முன்னாடி 2 வருங்களா? அப்போ 2 into 2a. அப்போ என்னப்பா வந்துடும்? sin 4aன்னு வந்துடுமா? அவ்வளோதான். ஸோ அதான் இங்கே போட்டிருக்கோம். sin 4 alpha equal to. அப்போ இது வந்து LHS. ஹென்ஸ் தி ப்ரூஃப். நெக்ஸ்ட் கொஸ்டின்பா. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்பா. a plus b நல்லா கவனிச்சிங்கப்பா. 6th சம் பாருங்கள். a plus b 45 டிகிரி.
show that 1 plus tan A of 1 plus tan B equal to 2. Okay va? Show that 1 plus tan A of 1 plus tan B equal to 2ங்களா சரி ஓகே அப்படின்னு ப்ரூஃப் பண்ணும். ஃபஸ்ட்டு given என்ன கொடுத்துருக்கான் A plus B equal to 45 degree. A plus B equal to 45 degree. இப்போ ரெண்டு சைடு tan எடுங்கப்பா. அப்போ tan of A plus B equal to tan 45. Taking tan on both sides. அப்போ tan of A plus B equal to tan 45 degree. Tan 45 degree வேல்யூ என்னப்பா 1. ஓகேவா சரி நெக்ஸ்ட்டு tan A plus B ஓட ஃபார்முலா என்னப்பா tan A plus tan B divide by 1 minus tan A tan B equal to 1. ஸோ இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கப்பா. இப்போ tan A plus tan B equal to 1 minus tan A tan B. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. அப்போ tan A plus Bக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் 1 minus tan A tan B. ஓகேங்களா நெக்ஸ்ட்டு LHS எடுத்துங்க 1 plus tan A of 1 plus tan B. சரி இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்கப்பா. எப்படி சார் 1 into 1 1 1 into tan B tan B tan A into 1 tan A tan A into tan B tan A tan B. ஓகேங்களா அது மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். சரி இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க tan A plus tan Bக்கு என்ன ஃபார்முலா நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம்பா 1 minus tan A tan B 1 minus tan A tan B ப்ளஸ் இது அப்படியே ப்ளஸில் எழுதிருங்க tan A tan B ப்ளஸ் tan A tan B ப்ளஸ் 1. இது ஓகேங்களா tan A ப்ளஸ் tan Bக்கு பதிலாக 1 மைனஸ் tan A tan Bன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ பாருங்கள் இது மைனஸ் tan A tan B இது ப்ளஸ் tan A tan B. ஓகேங்களா இப்போ 1 + 1 2 அதான் ப்ரூஃப் பண்ணும். therefore LHS equal to RHS. ரொம்ப சிம்பிள் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 7th சம் பாருங்கப்பா. proof that 1 plus tan 1 degree of 1 plus tan 2 degree of 1 plus tan 3 degree etc. 1 plus tan 44 degree is multiply of 4 is a multiply of 4. ஓகேவா அப்போ இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு 1 plus tan 44 degree நான் எடுத்துக்கிறேன்பா. இப்போ 1 plus 44 degree எப்படி எழுதலாம் 1 plus tan 45 degree minus 1 இது சப்ராக்ட் பண்ணோம்னா 44 degree. அப்போ இது அப்போ ஈக்குவல் ஓகேங்களா. அப்போ 1 plus 44 degree நான் எப்படி எழுதலாம் 1 plus tan of 44 degree minus 1. ஓகேவா இப்போ தென் 1 plus இது என்ன ஃபார்முலாப்பா tan A minus B ஃபார்முலா tan of A minus B. இப்போ tan of A minus Bக்கு என்ன ஃபார்முலா tan A minus tan B divide by இங்கே என்ன வந்துடும்ப்பா ப்ளஸ் 1 plus tan A tan B. ஏக்கு பதிலாக என்னப்பா இருக்குது 45 degree Bக்கு பதிலாக 1 divide by 1 இந்த இடத்துல ப்ளஸ் வரணும்பா ப்ளஸ் 45 degree 1 degree இந்த இடத்துல ப்ளஸ். அப்போ பாருங்கள் tan 45 degree வேல்யூ என்னப்பா 1 minus tan 1 degree divide by 1 plus tan 1 degree. ஓகேவா இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கப்பா. இதை 1 இன்ட்டு இதை மல்டிப்ளை பண்ணால் 1 இன்ட்டு 1 ப்ளஸ் tan 1 degree மல்டிப்ளை பண்ணால் 1 ப்ளஸ் 1 tan 1 degree ப்ளஸ் 1 மைனஸ் tan 1 degree டிவைட் பை 1 ப்ளஸ் 1 tan 1 degree. ஒன்றும் இல்லைப்பா இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணியிருக்கோம் அவ்வளோதான். இப்போ பாருங்கள் மைனஸ் tan 1 degree ப்ளஸ் tan 1 degree அப்போ 1 ப்ளஸ் 1 2 டிவைட் பை 1 மைனஸ் tan இந்த 1 எழுதுன்னு அவசியம் இல்லைப்பா 1 மைனஸ் tan 1 degree. ஓகேவா இது எதனுடைய வேல்யூ இப்போ நல்லா கவனிச்சிங்கப்பா. இப்போ இதை ரைட் சைடு கொண்டு போயிருந்துருங்க. இப்போ 1 ப்ளஸ் 1 சாரி இங்கே என்ன வரணும்ப்பா ப்ளஸ் நல்லா கவனிச்சிங்க இது ப்ளஸ்ஸு. அப்போ 1 ப்ளஸ் tan 1 degree ஆல்ரெடி இங்கே என்ன இருப்பா 1 ப்ளஸ் tan 44 degree ஈக்குவல் டு 2 நல்லா கவனிச்சிங்கப்பா 1 plus tan 1 degree of 1 plus tan 44 degree equal to 2. இது ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இதே போல் நம்ம சிமிலியர்லி என்ன பண்ணலாம்ப்பா 1 plus tan இது ரெண்டையும் ஆட் பண்ண நமக்கு எவ்வளோ வரணும்ப்பா 45 degree. அப்போ 1 plus tan 2 degree 1 plus tan 43 degree
அப்போ அதோட வேல்யூ என்னப்பா 2. அதே போல் 1 + tan 3 டிகிரி ஆஃப் 1 + tan 42 டிகிரி ஈக்குவல் டு 2. ஸோ அதே போல் நம்ம எல்லாத்தையும் எழுதலாங்களா? இப்போ இதில் போய் சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 1 + என்ன பண்ணணும்ப்பா, இதில் போய் 1 + tan 1 டிகிரி ஈஸியாக மல்டிப்ளை ஆஃப் 4 நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், 1 + tan 1 டிகிரி இன்ட்டு 1 + tan 2 டிகிரி எக்ஸெட்ரா 1 + tan 45 டிகிரி எடுத்துக்கிறோமா? இப்போ இந்த ஃபஸ்ட் டேர்ம் இந்த டேர்மே எடுத்துக்கிங்களே. அப்போ எத்தனை டேர்ம் இப்போ அதில் இருக்கும்? 44 டிகிரி இருக்குங்களா? அப்போ இதனுடைய வேல்யூ என்னப்பா 2. அப்போ இந்த 1 + tan 2 டிகிரி இதுக்கு முன்னாடி டேர்ம் என்னவா இருக்கும்? 1 + tan 43 டிகிரின்னு இருக்குமா? அந்த ரெண்டு டேர்முக்கு சேர்த்து நம்ம என்ன சொல்லலாம் 2. அப்போ அதே போல் எத்தனை வாட்டி 2 இருக்குன்னா 22 டைம்ஸ் இருக்கும். அப்போ 22 டைம்ஸ்னா அப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன வந்துடும்? 4 தானே, இது 4. அப்போ இட் இஸ் எ மல்டிப்ளை ஆஃப் 4. இட் இஸ் எ மல்டிபிள் ஆஃப் 4 நம்ம சொல்லிடலாம். ஓகேவா? இந்த இடத்துல கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். எப்படி சார் இதை ப்ரூவ் பண்ணுறீங்க, மல்டிபிள் ஆஃப் 4ன்னு சொல்கிறீங்கன்னா நல்லா கவனிச்சிங்கப்பா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த கொஸ்டினை போய் கொஸ்டினை வந்துடுங்க. கொஸ்டின் கிட்ட இப்படி இருக்குங்களா? இப்போ இதனுடைய வேல்யூ என்ன சொல்லியிருக்காங்க 2பா இன்ட்டு. அப்போ 1 + இதுக்கு முன்னாடி டேர்ம் என்னவாப்பா இருக்குங்க 1 + tan 43 டிகிரிங்களா? அப்போ அதுக்கு ஒரு 2 வருமா? எக்ஸெட்ரா அப்படியே போயிட்டே இருக்கு. அப்போ எத்தனை டைம்ஸ் வரும்னா 22 வரும். ஏன்னா நமக்கு 1 + 45 சாரி மொத்தம் 44 வரைக்கும் டேர்ம் வரைக்கும் இருக்குங்களா? அப்போ 44 டேர்மை 2ஆல் டிவைட், ஏன்னா ரெண்டு டேர்ம்ஸ் இருந்தால் 2ன்னு சொல்லிடுறோம். அப்போ 22 டைம்ஸ் இருக்கும். அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ண நம்ம மல்டிப்ளை பண்ணால் 4. அப்போ இது 4 தானே. அப்போ 22 டைம்ஸ்னால் அப்போ 22 டைம்ஸ் மல்டிப்ளை 4 × 4னா 22 டைம்ஸ். அப்போ அது எது எப்படி இப்போ மல்டிப்ளாக இருக்குது? மல்டிப்ளை ஆஃப் 4. அதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் 8 சம் பாருங்கப்பா. ப்ரூஃப் தட் tan of π/4 plus theta minus tan π/4 minus theta equal to 2 tan 2 theta. 2 tan 2 theta. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் tan π/4 tan of π/4 ஃபர்ஸ்ட் டைம் எடுத்துக்கணும்ப்பா. tan of π/4 plus theta equal to இது என்ன ஃபார்முலாப்பா இருக்கு? tan of a plus b. tan of a plus b ஃபார்மேட்டில் இருக்குங்களா? அப்போ tan of a plus b னா tan a tan b. tan a plus tan b divide by 1 minus tan a tan b. 1 minus tan a tan b. tan π/4 னா 45 டிகிரி. 45 டிகிரி வேல்யூ 1. இப்போ 1 plus tan theta divide by இதனுடைய வேல்யூ என்னப்பா 1. இப்போ 1 minus tan theta. இப்போ 1 plus tan theta divide by 1 minus tan theta. அதே போல் tan of π/4 minus theta equal to tan a minus tan b divide by 1 plus tan a tan b. இப்போ இதனுடைய வேல்யூ என்னப்பா 1. இப்போ 1 minus tan theta divide by 1 plus tan theta. இப்போ LHS எடுத்துக்கங்க. ரெண்டு டேர்மே எடுத்துக்கிறேன்ப்பா. ஓகேவா? இப்போ இதுக்கு இந்த டேர்ம் பேர் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 1 plus tan theta divide by 1 minus tan theta minus இதனுடைய வேல்யூ என்ன ஃபைண்ட் பண்ணியிருக்கோம் 1 minus tan theta divide by 1 plus tan theta. ஓகேவா? இப்போ சப்ட்ராக்ட் பண்ணுங்களா, கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். அப்போ 1 plus tan theta whole squared minus 1 minus tan theta whole squared divide by இது என்ன ஃபார்மேட்டுப்பா 1 minus a. அப்போ a minus b a plus b. ஏக்கு பதிலாக 1 bக்கு பதிலாக tan theta. அப்போ a minus b a plus bக்கு என்ன ஃபார்முலாப்பா a squared minus b squared. a squared minus b squared. a squared minus b squared. அப்போ நல்லா கவனிச்சிங்க, a ஸ்கொயர்லாம் 1 ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னா tan theta ஸ்கொயரா. அப்போ tan ஸ்கொயர் theta. tan ஸ்கொயர் theta. அப்போ என்ன இதை சிம்பிள் பண்ணுங்கப்பா a plus b ஹோல் ஸ்கொயர்னா அப்போ a ஸ்கொயர் 1 b ஸ்கொயர்னா tan ஸ்கொயர் theta ப்ளஸ் 2 tan theta. a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab மைனஸ் ஆக்சுவலி இந்த மைனஸ் இருக்கட்டும்பா. இது பாருங்களேன் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் தான் வரணும். இந்த மைனஸை மல்டிப்ளை பண்ணிட்டாங்க, அதனால் -1 மைனஸ் tan ஸ்கொயர் theta ப்ளஸ் tan 2 tan theta.
ஓகேவா? இப்போ பாருங்களேன், ப்ளஸ் tan ஸ்கொயர் டீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் டீட்டா. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 1 மைனஸ் 1, இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 4 tan டீட்டா டிவைட் பை 1 மைனஸ் tan ஸ்கொயர் டீட்டா. இந்த 4 எப்படிப்பா ஸ்ப்ளிட் பண்ணுறேன்? 2 ஆஃப் 2 tan டீட்டா டிவைட் பை 1 மைனஸ் tan ஸ்கொயர் டீட்டா. இதோட ஃபார்ம் என்னன்னா tan 2 டீட்டா. இப்போ 2 tan டீட்டா அதான் வந்துடுது, அதான் RHS. Therefore LHS equal to RHS. Hence the proof. ஓகேங்களா? அடுத்து 9th sum பார்ப்பா. show that cot of 7.5 degree equal to root 2 plus root 3 plus root 4 plus root 6 அப்படின்னு ப்ரூவ் பண்ணும்பா. ஓகேவா? இது ப்ரூஃப். இப்போ நான் ஃபஸ்ட்டு LHS மட்டும் எடுத்துக்கிறேன்பா. cot of 7.5 degree equal to cot நான் எப்படிப்பா சொல்லலாம்? cos by சைனுன்னு சொல்லலாம். காஸ்ட் என்னன்னு சொல்லலாம். இப்போ காட் என்னன்னு சொல்லலாம்? காஸ் பை சைனுன்னு ஐடென்டிட்டிஸ் இருக்குது, கொடுத்துருக்கோம். ஓகேவா? அப்போ டி டைப்பில் இங்கே என்னப்பா இருக்குது? 7.5 டிகிரி. அப்போ 7.5 காஸ் 7.5 டிகிரி டிவைட் பை சைன் 7.5 டிகிரி. இப்போ அந்த 7.5 டிகிரி நான் என்ன எப்போ சொல்லலாம்? 7 1/2ங்களா? இதை கிராஸ் மல்டிப்ளை 7 × 4 14, 14 + 1 15. அப்போ 15 டிவைட் பை 2 டீட்டா ஈக்குவல் டு 15 divided by 2. Therefore 2 theta equal to 15 degree. ஓகேவா? அப்போ to find cos theta divided by sin theta, multiply numerator and denominator by 2 cos theta. 2 cos theta. இப்போ நியூமரேட்டரில் என்ன பண்ணுறேன்? இதை 2 cos theta மல்டிப்ளை பண்ணுங்கப்பா. ஓகேவா? அப்போ cos thetaவை 2 காஸ்ட்டில் மல்டிப்ளை பண்ணால் என்ன வந்துருப்பா? 2 cos ஸ்கொயர் டீட்டா டிவைட் பை இதையும் 2 காஸ்ட்டில் மல்டிப்ளை பண்ணோம்னா 2 cos டீட்டா சைன் டீட்டா. ஆல்ரெடி சைன் டீட்டா இருக்குது. டீட்டா வேல்யூ தானப்பா 7.5 டிகிரின்னு இருக்கும். ஓகேவா? இந்த ஸ்டெப் புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு 2 cos ஸ்கொயர் டீட்டாக்கு என்ன ஃபார்முலாப்பா? 1 + cos 2 டீட்டா. 2 cos ஸ்கொயர் டீட்டாக்கு என்ன ஃபார்முலான்னா 1 + cos 2 டீட்டா. 2 சைன் டீட்டா காஸ் டீட்டாக்கு என்ன ஃபார்முலா? sin 2 டீட்டா. 2 sin theta cos theta என்ன ஃபார்முலா? sin 2 theta. இப்போ பாருங்க, 2 thetaவுக்கு வேல்யூ என்ன ஃபைண்ட் பண்ணியிருக்கோம்பா? 15 டிகிரி. அப்போ 1 + cos 15 டிகிரி டிவைட் பை sin 15 டிகிரி. sin 15 டிகிரி. ஓகேவா? நெக்ஸ்ட்டுப்பா, இப்போ 1 + cos 15 டிகிரிக்கு வேல்யூ என்னன்னா √3. நல்லா கவனிச்சிங்கப்பா. cos 15 டிகிரிக்கு வேல்யூ என்னன்னா √3 + 1 டிவைட் பை 2 √2. 2 √2. இது வந்து வேல்யூப்பா. இது நம்ம மனப்பாடம் தான் பண்ணி ஆகணும்ப்பா. cos 15 டிகிரிக்கு வேல்யூ என்னன்னா √3 + 1 டிவைட் பை 2 √2 டிவைட் பை sin 15 டிகிரிக்கு வேல்யூ என்னன்னா √3 - 1 டிவைட் பை 2 √2. 2 √2. ஓகேவா? சரிப்பா. இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. 2 √2 + √3 + 1 டிவைட் பை இந்த 2 √2 கேன்சல் ஆயிரும். அப்போ √3 - 1 மல்டிப்ளை நியூமரேட்டர் டினாமினேட்டர் √3 + 1 வேணா ஒன்றுப்பா கான்சிகேட் எடுங்க இதுக்கு. அப்போ என்ன வந்துடும்? √3 + 1 டிவைட் பை √3 + 1 மல்டிப்ளை பண்ணுறோம், டிவைட் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், 2 √2 × √3 2 √6. ஆமாம் தானேப்பா? கீழே என்ன வந்துடும்? √3 - 1 √3 + 1 a - b a + b. ஃபார்முலா a² - b². அப்போ √3 ஸ்கொயர் பண்ணோம்னா 3 மைனஸ் 1 ஸ்கொயர் பண்ணால் 1. இது சிம்பிள். டினாமினேட்டர் ஓகே. இப்போ இதை மட்டும் பாருங்களேன். √3 × 2 √2னா அப்போ என்ன வந்துடும்? 2 √6 ப்ளஸ் √3 × √3 3. அடுத்து ப்ளஸ் √3 × 1 √3 ப்ளஸ் 1 மல்டிப்ளை பண்ணோம்னா 2 √2 ப்ளஸ் √3 ப்ளஸ் 1. இப்போ இது என்ன பண்ணணும்பா? ஆக்சுவலி இங்கே என்ன வரணும்? 6 வரணும்னு நினைக்கிறேன். எஸ், இங்கே என்ன வரணும்? 6. அப்போ தான் கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள், √3 √3 அப்போ 2 √3. ஓகேவா? 2 √3 இது ஓகே. அடுத்து 3 + 1 4 இதுவும் வந்துருச்சு. இப்போ 3
3 எழுதியாச்சு ப்ளஸ் 1 எழுதியாச்சு. இந்த 2 ஸ்டெப் எப்படி எழுதுறது? 2 இங்கே வந்து என்ன இருக்குது? 2√6 இங்கே 2√2. அப்போ 2√2னா என்ன இருக்குன்னும்பா? இங்கே தப்பாக வந்திருக்கு. ஓகேவா? அப்போ இது மேலே கவனிச்சிங்க. 2√6ங்களா? சரி ஓகே, ஃபஸ்ட் டைம் சொல்கிறேன் பாருங்கள். இந்த ஸ்டெப்பை அடிச்சிருங்க. எப்படி சார்ஜ் பண்ணுறோன்னா √3. அப்போ என்ன வந்துடும்? 2√6 ப்ளஸ் இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 3 ப்ளஸ் 1 × √3 √3 ப்ளஸ் அகெயின் 1 மல்டிப்ளை பண்ணுங்கப்பா. 2√2 ப்ளஸ் √3 ப்ளஸ் 1. ஓகேவா? டிவைட் பை இது. ஓகே, இப்போ பாருங்கள். இப்போ இந்த 3 + 1 4 ப்ளஸ் இது ரெண்டே √3 √3 2√3 ப்ளஸ் 2√2 ப்ளஸ் 2√6. ஓகேவா? இப்போ எல்லாத்துலையும் என்ன காமனாக இருக்குது? 2 காமனாக எடுத்துருங்கப்பா. இப்போ ரிமைனிங் என்னப்பா இருக்கும்? 2 இங்கே இருக்குது. ப்ளஸ் இதை 2 எடுத்துட்டா √3 இருக்குது. இதில் 2 எடுத்துட்டா √2 இருக்குது. அப்போ 2 எடுத்துட்டா √6. ஓகேவா? அப்போ இந்த ஸ்டெப் கரெக்ட். அப்போ நமக்கு எந்த ஸ்டெப் இருக்குப்பா? இந்த ஸ்டெப்பு தப்பு. இதை மல்டிப்ளை பண்ண தான் எழுதிக்கணும். இப்போ பாருங்கள், டிவைட் பை 2ங்களா? இந்த 2 கேன்சல் ஆயிரும். அப்போ இங்கே லாஸ்ட் என்ன வந்துடும்ப்பா? 4ல் வந்துச்சா 2. அப்போ √2 ப்ளஸ் √3 ப்ளஸ் இல்லையே, தப்பாக வருதுங்களே. ஓகே, சிம்பிள் தான்ப்பா. இதை சிம்பிள் பண்ணால் நமக்கு இங்கே 2 தான் வரும். இந்த 2க்கும் 2 கேன்சல் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ சார் எப்படி சார் இங்கே √2 இந்த √2 எழுதியாச்சு, √3 √6 √6 இங்கே 2ன்னு இருக்குது, இங்கே √4ன்னு இருக்குது. எப்படி சார்? 4க்கு ரூட் எடுத்தால் என்னப்பா வரும்? 2. அவ்வளோதான். அந்த 2 தான் நம்ம எப்படி எழுதியிருக்கோம்? √4ன்னு எழுதியிருக்கோம். அப்போ RHS. ஹென்ஸ் தி ப்ரூஃப். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் சம்பா, கொஞ்சம் இந்த கன்ஃபியூஷன் பண்ணும், கொஞ்சம் பொறுமையாக கவனிங்க. சரி, இப்போ என்ன ப்ரூஃப் பண்ணணும்? ப்ரூஃப் தட் 1 + secant 2 θ 1 + secant 2 θ 1 + secant 4 θ etc. 1 + secant 2n θ equal to tan 2n θ. ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு LHS. LHS என்னப்பா? 1 + secant 2 θ 1 + secant, அதை மட்டும் எடுத்துக்கிறேன்ப்பா. அப்போ 1 ப்ளஸ், நல்லா கவனிச்சிங்கப்பா, secant 2 θ எப்படி சொல்லலாம்னா 1/cos 2 θன்னு சொல்லலாம். 1 + cos 2 இந்த இடத்துல ஈக்குவல். சீக்கனை நம்ம என்னன்னு சொல்லலாம்? 1/cosன்னு சொல்லலாம்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்போ ஐடென்டிட்டிஸில். அப்போ 1/cos 2 θ. இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கப்பா. அப்போ cos 2 θ ப்ளஸ் 1/cos 2 θ. இந்த இடத்துல ப்ளஸ் கிடையாது, ஈக்குவல். இப்போ cos 2 θ ப்ளஸ் 1/cos θ. அகெயின் 1 + cos 2 θவுக்கு என்ன ஃபார்முலாப்பா? 2cos² θ டிவைட் 2cos² θ டிவைட் பை cos 2 θ. இது ஓகேங்களா? இந்த ஸ்டெப் புரியுதுங்களா? 1 + cos 2 θவுக்கு என்ன ஃபார்முலா? 2cos² θ டிவைட் பை cos 2 θ. இது ஓகே. அடுத்து 1 + secant 4 θ எடுத்துங்கப்பா. இப்போ 1 + 1/cos power 4 θ. அப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன்னா cos 4 θ ப்ளஸ் 1/cos 4 θ. இது என்னென்னு சொல்லலாம்ப்பா? இங்கே 2 θ இருந்துச்சுன்னா ஸ்கொயரு. அப்போ இங்கே 2 θனா இங்கே dθ, வேறு ஒன்றும் இல்லைப்பா. அப்போ என்ன சொல்லுங்கள்? ஸ்கொயர்னா ஸ்கொயர். அப்போ 2cos² dθக்கு பதிலாக 2 θ, இங்கே 4 θக்கு பதிலாக 4 θ அப்படியே வந்துடுது. இந்த ஸ்டெப் புரியுதுங்களா? இங்கே cos 2 θ ப்ளஸ் 1னா 2cos² dθ. அப்போ cos power 4 θ ப்ளஸ் 1னா 2cos² 2 θன்னு வந்துடணும். அவ்வளோதான்ப்பா. இப்போ எக்ஸெட்ரா 1 + secant 2n dθ ஈக்குவல் டு 1 ப்ளஸ் இங்கே என்னப்பா இப்படி வராது, என்னது? cos 2n dθன்னு வரணும். ஓகேவா? அப்போ 1 + cos 2n dθ. இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம்னா cos 2n dθ ப்ளஸ் 1/cos 2n dθ. ஓகேவா? சரி, இப்போ பாருங்கள், இது என்ன ஃபார்முலாப்பா? அதே ஃபார்முலா தான். 2cos², இங்கே 2n dθன்னு இருந்துச்சுங்களா? இங்கே என்ன டேர்ம் இருக்கோ அதெல்லாம் ஒன்று அதாவது இங்கே 1
4 டேர்ம்ஸ்னால் 2 டைம்ஸ் மல்டிப்ளை கம்மியாக வரணுங்களா? அப்போ இங்கே n டேர்ம்ஸ்னால் இங்கே n-1. அப்போ 2 பவர் n டீட்டானா இங்கே என்ன வந்துருப்பா? 2 பவர் n-1 டீட்டா. அப்போ காஸ் பவர் 2n டீட்டா. ஓகேவா? இப்போ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கப்பா. எல்லா வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இது எதோடைய வேல்யூ? 1 + secant 2 டீட்டா, 1 + secant 4 டீட்டா, எக்ஸெட்ரா 1 + secant 2 பவர் n டீட்டா. ஓகேவா? அப்போ எல்லாத்தையும் காமனாக என்னப்பா இருக்குது? 2 பவர் n காமனாக இருக்குது. 2 பவர் n காஸ்ட்டை வெளியில் எடுத்துருங்கப்பா. காஸ் 2 பவர் n இந்த டைம் நான் வெளியில் எடுத்துறேன்ப்பா. நல்லா கவனிச்சிங்க. இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இதையும் கேன்சல் பண்ணலாங்களா? கேன்சல் பண்ண என்ன இருக்கும்? 2 பவர் n காஸ் டீட்டா அப்படியே வச்சுட்டேன். நல்லா கவனிச்சிங்க. இந்த டேர்முக்கு இந்த டேர்ம் கேன்சல் ஆயிரும். நல்லா இந்த இடத்துல எப்படி வருதுன்னா இப்போ இந்த இதுக்கும் இதுலேயும் கேன்சல் ஆகும். அப்போ இதுலேயும் இதுக்கு முன்னாடி உள்ள டேர்முக்கு நெக்ஸ்ட் டேர்மும் கேன்சல் ஆகும். அப்படியே கேன்சல் ஆகிட்டே இருந்துச்சுன்னா ரிமைனிங் இந்த ஃபஸ்ட் டேர்மில் என்னப்பா இருக்கும்? 2 பவர் n காஸ் ஸ்கொயர் டீட்டாங்களா? அப்போ இதில் ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். மீதி டேர்ம் அப்படியே இருக்கும். ஸ்கொயர் மட்டும் கேன்சல் ஆயிரும். அப்போ நல்லா கவனிச்சிங்க. ஸ்கொயர் கேன்சல் ஆகுது. கீழே இந்த டேர்ம் எல்லாமே ஃபுல்லாக கேன்சல் ஆயிரும். லாஸ்ட் டேர்ம் இருக்கும். அப்போ 2 பவர் n காஸ் ஸ்கொயர் டீட்டான்னு இருக்குமா? அதில் காஸ் டா மட்டும் எடுத்துக்கிறேன். காஸ் பவர் 2n டீட்டா இது அப்படியே இருக்கும். அப்போ மீதி நல்லா கவனிச்சிங்க. இந்த ஸ்டெப் புரியலன்னா சொல்கிறேன் பாருங்கள். இந்த டேர்மும் இதில் பவர் கேன்சல் ஆயிரும். நல்லா கவனிச்சிங்க. காஸ் 2 டீட்டானா ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். காஸ் 4 டீட்டானா இங்கே என்னப்பா கேன்சல் ஆகும்? காஸ் ஸ்கொயர் 4 டீட்டான்னு வரும். அப்போ ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். அப்போ இந்த டேர்முக்கு இந்த டேர்ம் கேன்சல் பவர் கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் என்னப்பா இருக்கும்? இந்த டேர்மு இதில் ஒரு டேர்ம் பேலன்ஸ் இருக்கும். இப்போ 2 பவர் n காஸ் இதுலேருந்து காஸ் டீட்டா வெளியே எடுத்துறேன். டினாமினேட்டர் காஸ் 2 பவர் n டீட்டா. இப்போ இதில் பேலன்ஸ் என்ன? இதில் பேலன்ஸ் என்ன இருக்கும்? காஸ் டீட்டா. இதில் பேலன்ஸ் என்ன இருக்கும்? காஸ் 2 டீட்டா. நெக்ஸ்ட் டைம் என்ன இருக்கும்? காஸ் 2 பவர் n-1 டீட்டா. புரியலன்னா எனக்கு கேளுங்கப்பா, நான் சொல்லியிருக்கிறேன். ஓகேவா? அப்போ 2 பவர் n காஸ் டீட்டா டிவைட் பை காஸ் பவர் 2n டீட்டா. இப்போ இதுக்கு ஃபார்முலா என்னென்னா, இது வந்து ஒரு புக் பேக்கில் நமக்கு ஒரு எக்ஸாம்பிளில் சம் இருக்குப்பா. இதுக்கு ஃபார்முலா என்னென்னா sin 2 பவர் n டீட்டா டிவைட் பை 2 பவர் n sin டீட்டா. இது வந்து ஃபார்முலா. நல்லா கவனிச்சிங்கப்பா. இதுக்கு பதிலாக நம்ம என்ன ஃபார்முலா எழுதணும்னா sin 2 பவர் n டீட்டா டிவைட் பை 2 பவர் n sin டீட்டா. இது வந்து ஃபார்முலா. அப்போ இங்கே எழுதிட்டோம். இப்போ பாருங்கள், இது ரெண்டையும் சிம்ப்ளை பண்ணனா 2 பவர் nக்கு 2 பவர் n கேன்சல் ஆச்சு. ஓகேவா? அப்போ sin 2 பவர் n டீட்டா டிவைட் பை காஸ் 2 பவர் n டீட்டா என்ன வந்துடும்? tan 2 பவர் n டீட்டா இன்ட்டு காஸ் பை சைன் காட் டீட்டா. காஸ் பை சைன் இது காசு இல்லை, என்னதுப்பா? காட்டு. ஓகேவா? அதான் ப்ரூஃப் பண்ணும் இல்லையே. ஒரு நிமிஷம்பா, சாரிப்பா. இங்கே வந்து சைன் கிடையாது, காசு வரணும். இந்த காசுக்கு இந்த காசு கேன்சல் ஆயிரும். 2 பவர் n கேன்சல் ஆயிரும். அப்போ இந்த காசு வராது. இதில் பாருங்கள், காஸ் 2 பவர் n டீட்டா டிவைட் பை சைன் காஸ் 2 பவர் n டீட்டானா tan 2 பவர் n டீட்டா. ஓகேங்களா? இது காசு கிடையாது, சைன் கிடையாது, காஸ் டீட்டா. இப்போ காஸ் கேன்சல் ஆயிரும். ஓகேவா? அவ்வளோதான்ப்பா. நெக்ஸ்ட்டு சின்ன லாஸ்ட் சம்பா. அவ்வளோதான்ப்பா. 11th சம் பாருங்கப்பா. ப்ரூஃப் தட் 32 of root 3 sin by 48 cos by 48 cos by 24 cos by 12 cos by 6 equal to 3 நான் ப்ரூஃப் பண்ணும்பா. ஓகேவா? சரி, இப்போ ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் தான் எடுத்துக்கிறோம். இப்போ 32 ரூட் 3 ஃபஸ்ட்டு 2 டேர்ம் மட்டும் எடுத்துக்கணும்ப்பா. இது வரைக்கும். அப்போ 32 ரூட் 3 சைன் பை 48 காஸ் பை 48 மட்டும் நான் எடுத்துக்கிறேன்ப்பா. ஓகேவா? அப்போ இது ரெண்டு. இப்போ 32 இருக்குங்களா? இந்த 32 நான் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறேன்? 16 × 2 அந்த 2வை உள்ளார மல்டிப்ளை பண்ணிட்டோம். நல்லா கவனிச்சிங்க. இந்த 32வை 16 × ரூட் 3 இந்த 2 ரிமைனிங் இருக்குல்ல, அதை உள்ளார மல்டிப்ளை பண்ணிடுங்கப்பா. அப்போ 16 ரூட் 3 இது என்ன ஃபார்மேட்டுப்பா? 2 sin டீட்டா காஸ் டீட்டா. 2 sin டீட்டா காஸ் டீட்டாவுக்கு என்ன ஃபார்முலா? sin 2 டீட்டா. அப்போ sin 2 டீட்டாக்கு பதிலாக எனக்கு என்னப்பா இருக்குது? பை 48. இதை கேன்சல் பண்ணோம்னா 24. அதான் பை 24. சிம்பிள். ஓகேவா?
அப்போ 16√3 sin பை என்னப்பா 24. ஓகேவா, இது எழுதுன அவசியம் இல்லைப்பா. நெக்ஸ்ட்டு ரிமைனிங் என்னப்பா இருக்குது 16√3 sin பை 4 எழுதியாச்சா. அடுத்த டைம் எடுத்துங்கப்பா. ஃபஸ்ட்டு 2 டைம் எடுத்துக்கணுமா, இப்போ தேர்ட் டைம் cos பை 24 எடுத்துக்கோங்க. cos பை 24 cos பை 24 எடுத்துக்கிட்டோம். இப்போ அகைன் இந்த 2 உள்ளார கொண்டு போயிடும். அப்போ 8√3 into 2 sin பை 4 cos பை 4. அப்போ 8√3 இதுக்கு என்ன ஃபார்முலாப்பா, sin 2 பை 24. அப்போ இது கேன்சல் பண்ணால் பை 12. அப்போ ஆன்சர் என்னப்பா 8√3 sin பை 12. ஓகேவா, அகைன் இந்த ஸ்டெப் எடுத்துக்கிறோம். ஃபோர்த் ஸ்டெப் என்னப்பா cos பை 12. இப்போ இந்த மறுபடியும் இதை எப்படி பண்ணுறேன் 4√3 2 sin பை 12 cos பை 12. இப்போ இதுக்கு ஃபார்முலா என்னப்பா sin 2 பை 12. இப்போ 12 கேன்சல் ஆச்சுன்னா 4√3 sin பை 6. sin பை 6ஓட வேல்யூ என்னப்பா, அகைன் இன்னும் நமக்கு cos பை 6 இருக்குது, அந்த டேர்ம் எடுத்துக்கோங்க. 4√3 sin பை 6 into cos பை 6. அப்போ 2 மறுபடியும் உள்ளார கொண்டு வந்துடுங்க. 2√3 2 sin பை 6 cos பை 6. இதுக்கு என்ன ஃபார்முலாப்பா 2√3 sin 2 பை, அதாவது sin 2 டீட்டா தான் ஃபார்முலா எடுத்துக்கிறாங்க. அப்போ sin 2 பை 6 இதை கேன்சல் பண்ணோம்னா பை 3. அப்போ 2√3 sin பை 3. sin பை 3னா எவ்வளோப்பா 60 டிகிரி. sin 60 வேல்யூ என்னப்பா √3 டிவைட் பை 2. அப்போ என்ன இந்த 2 கேன்சல் ஆயிரும். √3 into √3 3 RHS. ஹென்ஸ் இது ப்ரூஃப். அவ்வளோதான்ப்பா இந்த எக்ஸசைஸ். ஏதாச்சும் சம் புரியலன்னா நாளைக்கு உடனே எனக்கு கேளுங்கப்பா. ஓகேவா, ஏன்னா இன்னைக்கு கிளாஸும் நாளைக்கு கிளாஸ் சேர்த்து ஒரே வீடியோவாக எடுத்துட்டேன். ஓகேங்களா, தேங்க்யூ.